பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வார்த்தை தேவனுடைய மனுஷனாக இருக்கிற எலிசா தனக்கு தன்னோடு ஊழியர் செய்கிற கேயாசியை பார்த்து இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. எலிசா இஸ்ரவேலுக்கு மிகப்பெரிய காவலாக இருந்தார். சீரிய ராஜா படைகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பல யுத்தங்கள் பண்ணி பல முயற்சிகள் பண்ண தோல்வி அடையும் போது சீரிய ராஜா சொல்கிறார், எப்படி இந்த காரியங்கள் நடக்கிறது, யாராவது இஸ்ரவேல்கள் வேவுகர் வைத்திருக்காங்களா என்று சொல்லும்போது அங்கே தளபதியில் ஒருவன் சொல்லுகிறான், இல்லை, இஸ்ரவேலில் ஒருவர் இருக்கிறார், அவர் பேர் எலிசா, அவர் பள்ளி அறையில் பேசி கொண்டிருப்பதை கூட கர்த்தர் அவர் வெளிப்படுத்துவார். அப்படியா? அப்போனா அவரை நம்ம பிடித்தாகணும், அவரை சிறைப்பிடிச்சிட்டுனா இஸ்ரவேலுக்கு விரோதமாக நம்ம யுத்தம் பண்ணிடலாம், இஸ்ரவேலை ஜெயித்திடலாம் அப்படி பிளான் பண்ணி விடிய காலையில் அந்த மலையின் மேல் அவர் ஜெபித்து கொண்டிருக்கிறார். விடிய காலில் அவரை சூழ்ந்து படையோடு கூட எலிசாவை பிடிக்கும்படி திட்டமிட்டிருக்கிறார்கள். அந்த மலையை சுற்றி மிகப்பெரிய பாளையம் இறங்கியிருக்கிறார்கள் அவனை பிடிப்பதற்காக. காலையில் விடுந்து வெளியே வருகிற கேயாசி அந்த யுத்தங்கள், அந்த எப்படி சொல்கிறது, அந்த காவலாளிகளை பார்த்து, அந்த போர் வீரர்களை பார்த்து பயந்து போய், ஐயோ நமக்கு மிகப்பெரிய ஆபத்து வந்துவிட்டது அப்படி சொல்லி தன் எஜமான ஆகிய எலிசா இடத்தை சொல்லும்போது சொல்கிறாரு, நீ பயப்படாதே, அவளோடுகளை பார்க்கல நம்மோடு இருக்கிறவர் அதிகம். காரணம், நீ உனக்கு ஆவிக்குரிய கண் இருக்குமானால் தேவனுடைய பாதுகாப்பு படைகள் எப்படி இருக்குது என்று பாரு. நம் மாம்சத்தின் படைகளை பார்த்து, நம் மாம்சத்தின் போர் வீரர்களை பார்த்து பயப்படாதே, ஆவிக்குரிய நமக்கு பாதுகாப்பை கொடுக்கும்படி தேவன் எத்தனை விதமான தூதர்களை நமக்கு காவலுக்கு வைத்திருக்கிறார் என்பதை பாரு என்று சொல்லி அந்த கேயாசிக்காக எலிசா ஜெபிக்கிறார். அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு தேவனுடைய பாதுகாப்பை கண்டு பிரமித்து போகிறான். இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, உலகத்தில் உங்களுக்கு விரோதமாக எத்தனை சத்துருக்கள் சூழ்ந்தாலும் ஒருவருங்களை தொடாதபடிக்கு கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை தம்முடைய சிறகுகளால் மூடி, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 16 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாதபடி பாதுகாக்கிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். எனவே உன்னுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதாக. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை இந்த உணர்வு உங்களுக்குள்ளே ஏற்படுவதாக. உலகத்தாரை போல பார்த்து பயந்து நடுங்காதீர்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.